முதல்ல அந்த கிராமத்துல லேப்டாப்பே இருக்காது. ஆனா அந்த 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 பள்ளி மாணவர்கள் மூலம் தான் அந்த ஊருக்கே லேப்டாப் போகும். 4.5 ஆண்டுகள் கிடப்பில் இருந்துட்டு அதிமுக அரசாங்கம் கொடுத்து அந்த லேப்டாப்பை நிறுத்திட்டு இப்ப திடீர்னு கொடுக்க தேர்தலுக்கானதா இல்லையா? மார்ச் மாசம் எலெக்ஷனுக்கான அறிவிப்பு வந்துடும். வந்த உடனே அரசாங்கம் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்ப பிப்ரவரிக்குள்ள பண்ணாதான் பண்ணுவாங்களா? லேப்டாப் கொடுப்பது என்கிற அந்த திட்டம் என்பது ஒரு கனவு திட்டமாக மட்டுமே இருக்கும். திமுகவுக்கு அது செயல்பாட்டுக்கு வராது. எடப்பாடியாரன் திட்டத்தை சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அம்மா கிளினிக் ஆரம்பிக்கப்படும், மீண்டும் லேப்டாப் கொடுக்கப்படும். அப்ப எடப்பாடியார் சொன்னதுனால ஒரு எதிர்வினையாக நாம் அதை முந்திக்கிட்டு ஒன்று செஞ்சிருவோம். டெண்டர் முடிவுக்கு 4.5 வருஷமா 7,500 கோடி ரூபாய் செலவழிச்சு 52 லட்சம் மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க 2011 தொடங்கி நான் சொல்ல வரேன். ஆக அந்த 52 லட்சம் பேர் பயனடைஞ்ச திட்டம் எங்க இருக்கு? அதை நிறுத்திட்டு நீ 10 லட்சம் பேர் கொடுக்க போறேன்னு அறிவிக்கிறீங்களே, எவ்வளவு அயோக்கியத்தனமான. நீங்க போய் அந்த பெண்கள்கிட்ட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வேணுமா, தாலிக்கு தங்கம் திட்டம் வேணும், லேப்டாப் வேணுமா, தமிழ் புதன் திட்டம் வேணும், மாணவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எதை சொல்லுவாங்க? மாணவர்கள் லேப்டாப் திட்டம் தான் வேணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போவதாக ஸ்டாலின் அவர்கள் அண்மையில அறிவித்திருந்தார். பள்ளி மாணவர்களுக்கு விடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுப்பது ஏன்? முதல்ல பிரசிடென்ட் அம்மா அவர்கள் 2011 இந்த லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இது அப்ப 11வது 12வது படிச்ச எல்லாருக்குமே அது கொடுத்தாங்க. அப்ப எப்படின்னா முதல்ல அந்த கிராமத்துல லேப்டாப்பே இருக்காது. ஆனா அந்த அந்த பள்ளி மாணவர்கள் மூலம் தான் அந்த ஊருக்கே லேப்டாப் போயிருக்கும். முதல்ல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 5 பேர் 10 பேர் வாங்கினாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரசிடென்ட் அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. என்னன்னா ஆதாய நோக்கம் இல்லை. இப்ப கலைஞர் டிவி கொண்டு வந்ததுன்னா கலைஞர் தான் சேனலான சன் டிவியை ஓட்டணும்னு கொடுத்தாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது, மாணவர்கள் பயனடையணும்னு. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு இருக்க சூழல்ல அந்த லேப்டாப்பை மாணவர்களுக்கு பெருசா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண கூட தெரியாத இடத்துலதான் லேப்டாப் பற்றிய அறிவு பெருசா இல்லை. ஆக அந்த மாணவர்களுக்கு அதை கொடுத்து அதை படிக்க வச்சாங்க, மாணவர்களை கத்துக்க வச்சாங்க. அப்ப அவங்க வீட்டுல ஸ்மார்ட் போன் இருக்கோ இல்லையா, லேப்டாப் இருக்கும். இப்படியான சூழல் அன்னைக்கு நடந்துச்சு. பிரசிடென்ட் அம்மா அவர்கள் இதை சாத்தியப்படுத்துறாங்க. ஆனால் திமுக அன்னைக்கு என்ன பண்ண வருது? இன்றைக்கு கல்லூரி முடிக்கின்ற மாணவர்களுக்கு தான் தரப்போகுது. அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், பிடிஎஸ் படிக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய, அதாவது அரசாங்க பொறியியல் கல்லூரி, அரசாங்கத்துடைய மருத்துவக் கல்லூரி, அரசாங்கத்தினுடைய பாலிடெக்னிக் படிக்கிறவர்களுக்கு. அப்புறம் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி உதவித்தொகை பெறுகிற மாணவர்களுக்கு. ஆக இப்படியான ஒரு இடத்துல தான் இந்த விஷயத்த இவங்க செய்யறாங்க. ஆக இதுல என்னன்னா நிறைய முரண்பாடு இதுல இருக்குது. திட்டத்துல என்ன முரண்பாடு இருக்குன்னா, இப்ப எஸ்சி எஸ்டியா இருந்து அவர்கள் அரசு உதவித்தொகை பெறலன்னு வச்சுங்களேன், உங்களுடைய அப்பாவுடைய வருமான சான்றிதழ் அது போல வரல, அப்படிதான் ஒரு இது இருக்கு, நெருக்கடி சிக்கல் இருந்து அந்த சம்மந்தப்பட்ட வாங்கலைன்னா அவருக்கு அந்த லேப்டாப் கிடைக்காது. அப்ப அவர் வழக்குக்கு போவாரா? இந்த திட்டத்தை என்னையும் இணைத்து கொண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். இப்ப நிறைய கவர்மெண்ட் வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பணி நியமன ஆணையை நிறுத்தி வைக்கணும், யாரும் கொடுக்கக்கூடாது, என்னையும் அதுல சேர்த்துக்கணும் அப்படின்னு வழக்குக்கு போன விஷயம் நடந்திருக்கா? இது ஒன்று நடக்கும். இப்போ எஸ்சி எஸ்டி மாணவர்கள் உதவித்தொகை பெறவர்களுக்கு தரீங்கன்னா, அப்போ எம்பிசி மாணவர்கள் உதவித்தொகை பெறவர்களுக்கு லேப்டாப் இல்லைன்னு சொல்றாங்க மறைமுகமா. அப்ப அந்த மாணவர்கள் வழக்கு போவாங்களா? எங்களுக்கும் சேர்த்து கொண்டு லேப்டாப் தரணும்ட்டு. ஆக இந்த திட்டம் என்பது நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் இல்லை. ஒரு விஷயம்.
ரெண்டாவது விஷயம், தேர்தல் ஒட்டி தான் அந்த வேலை செய்யறாங்கன்னு தெரியுது. 4.5 ஆண்டுகள் கிடப்பில் இருந்துட்டு அதிமுக அரசாங்கம் கொடுத்து அந்த லேப்டாப்பை நிறுத்திட்டு இப்ப திடீர்னு கொடுக்க தேர்தலுக்கானதா இல்லையா? அதாவது இந்த லேப்டாப்பும் இந்த பொங்கல் நிதியும் இருக்கு இல்லையா, பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து நிதி கொடுக்கிற விஷயம் இத்தனை ஆண்டுகள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்பதான் அதை பத்தி பேசுறாங்க. பொங்கல் தொகுப்பு 5,000 ரூபாய் கொடுக்க போறதா? இந்த 5,000 ரூபாய் கொடுக்க போறதுக்கு இப்ப சமீபத்துல ஒரு சங்கம், கட்டிட தொழிலாளர் சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியோட கட்டிட தொழிலாளர் சங்கம் போராட்டம் நடத்தினாங்க. இந்த பொங்கல் தொகுப்போட சேர்த்து எங்களுக்கு 5,000 கொடுங்கன்னு. அப்படின்னா மக்கள் டிமாண்ட் இருந்துச்சு, அதனாலதான் கொடுத்தாலும் ஒரு நடைமுறைப்படுத்துறதுங்க. அது போல இப்ப 10 லட்சம் பேருக்கு லேப்டாப். என்னன்னா ஓட்டை கனெக்ட் பண்றாங்களா அவங்களாம், ஓட்டு கனெக்ஷனுக்கா. என்னன்னா இது கொடுக்கறதுக்கு சாத்தியப்படுமா? மார்ச் மாசத்துல எலெக்ஷனுக்கான அறிவிப்பு வந்துடும். வந்த உடனே அரசாங்கம் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்ப பிப்ரவரிக்குள்ள அவங்க பண்ணாதான். பண்ணுவாங்களா? இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி மாதம் ஒரு முறை மின்சாரத்தை கணக்கிடுவான்னு சொன்ன அந்த திட்டத்தை 4.5 ஆண்டுகளா அவங்க நடைமுறைப்படுத்த அவங்க கொண்டு வந்த திட்டம் தான். இந்த 505 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் அதுல ஒண்ணுதான் ஸ்மார்ட் மின்சாரம் மீட்டர் பொருத்தி மாதம் ஒரு முறை மின்சாரத்தை கணக்கிடுவது. அப்ப இப்படி ஒரு திட்டத்தை சொல்லுவாங்க, அது நடைமுறைக்கு வராது. ஏட்டுல இருக்கும் கூட்டு சுரக்காய் உதவாது, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி இது வார்த்தையா இருக்கும் போது செயல் வடிவம் பெறாது. ஆக லேப்டாப் கொடுப்பது என்கிற அந்த திட்டம் என்பது ஒரு கனவு திட்டமாக மட்டுமே இருக்கும் திமுகவுக்கு, அது செயல்பாட்டுக்கு வராது. ஏன்னா எடப்பாடியாரன் திட்டத்தை சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அம்மா கிளினிக் ஆரம்பிக்கப்படும், மீண்டும் லேப்டாப் கொடுக்கப்படும். அப்ப எடப்பாடியார் சொன்னதுனால ஒரு எதிர்வினையாக நாம் அதை முந்திக்கிட்டு ஒண்ணு செஞ்சிருவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா ஆட்சிக்கு வரமாட்டோங்கிற அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் மீண்டும் மீண்டும் அவர்களை இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்ய வைக்குது. ஆனால் இது அப்படி அறிக்கை தானே தவிர இது நடைமுறைக்கே வராது. அது வராதான் சாத்தியக்கூற சொன்னேன். டெல், ஏஎஸ்ஆர் போன்ற ஒரு சில, ஹெச்பி போன்ற ஒரு சில நிறுவனங்களோட ஒப்பந்தம் கேட்டிருக்காங்க, கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. டெண்டருக்கு ஒரு 20,000 29,000 வரைக்கும் அதோட விலையை நிர்ணயிச்சு வந்திருக்காங்க. இல்ல 4.5 வருஷமா கொடுக்கறதுக்கான காரணமும் இந்த ஒப்பந்தம் தான் டிலே ஆனது காரணம் தான் அரசு தரப்பாக சொல்லப்படுது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டிங், கரப்ஷன், கமிஷன் எவ்வளவு இருந்துச்சோ என்ன இருந்துச்சோ அது வேற விஷயங்க. ஆனா இந்த ஒரு டெண்டரை முடிவெடுக்கவே 4.5 ஆண்டு ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ இந்த அரசாங்கம் எவ்வளோ கேவலமா நடக்குதுங்கிறதுக்கான உதாரணமே அதுதான். நீங்க அதை ஒரு காரணம் சொல்ல, டெண்டர் முடிவெடுக்க 4.5 வருஷமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப இந்த அரசாங்கம் எப்படி வேலை பார்த்திருக்கு? ஆக இது 2,000 கோடி ரூபாய் அந்த லேப்டாப்புக்கான திட்டம். அதிமுக அரசாங்கம் எவ்வளவு செலவழிச்சு படிச்சதுமா? 7,500 கோடி ரூபாய் செலவழிச்சு 52 லட்சம் மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க 2011 தொடங்கி நான் சொல்ல வரேன். ஆக அந்த 52 லட்சம் பேர் பயனடைஞ்ச திட்டம் எங்க இருக்கு? அதை நிறுத்திட்டு நீ திடீர்னு நீ 10 லட்சம் பேர் கொடுக்க போறேன்னு அறிவிக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். அந்த 10 லட்சம் பேருக்கு கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தா ஓகே, கொடுக்க மாட்டீங்க. தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இது கொடுக்கல. ஆனா +2 படிக்கும் போது 11th 12th படிக்கும்போது என்ன பண்ணோம்? மாணவர்களுக்கு கொடுத்தோம். மாணவர்கள் கொடுத்தோட பயனடைச்சாங்க. இப்ப கல்லூரி இறுதியாட்டு படிக்கலாம் கொடுக்கும். அரசு கல்லூரிகள்லயும் பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி உள்ளிட்ட அரசு கல்லூரியில இறுதியாண்டு படிக்கிறவர்கள் தான். அவன் முடிச்சு வேலைக்கு போயிட்டானா அந்த நிறுவனங்கள், அவன் வேலைக்கு போற இடத்துல நிறுவனங்கள் கொடுக்க போறாங்க. இல்ல வேலை தேடும் போது உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது எல்லாமே ஓட்டுக்கான அரசியல் தான். ஆனா அம்மா முதல்ல கொடுக்கும்போது 11வது 12வது படிச்ச அவர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. 12 வயசு 18 வயசுக்கு மேலதான் ஓட்டு உரிமையா. நீங்க ஓட்டு உரிமை இருக்கக்கூடிய இளைஞனுக்கு கொடுக்குறீங்க திமுக. படித்த பள்ளி மாணவர்களுக்கே கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக இவர்கள் இந்த லேப்டாப் என்பது ஒரு கனவு திட்டமா மட்டுமே இருக்குமே தவிர அது அந்த திமுக அரசாங்கம் செயல்படுத்தாது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைஞ்சு அதிமுக அரசாங்கம் தான் கொடுக்கும். திமுக லேப்டாப் வழங்கும் திட்டத்தை எதிர்த்து அதிமுக மாணவர் அணி சார்பாக ஒரு போராட்டமானது நடந்தது. எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அவங்க அம்பலப்படுத்துறாங்க. இந்த மாதிரி இவர்கள் பண்ணுகிற இது ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம், இது நடக்காது, இது தடுத்து நிறுத்தி வச்சிருந்ததே நீங்க தான் 4.5 ஆண்டுகளா
நான் என்ன சொல்ல, பொங்கல் தொகுப்பு நிதி ஏங்க இவ்வளவு வருஷம் தரல? ஒரு உதாரணத்துக்கு தான், எப்படி லேப்டாப் தரலையோ அது போல பொங்கல் தொகுப்பு நிதியும் தரல. அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாரு, ஐயோ ஒரு இடம் மழை வெள்ளம் வந்திருக்குப்பா, ஐயோ அந்த பொங்கல் தொகுப்பு நிதி தரும்போது 5000 தரணும் இப்படிலாம் சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட கொடுக்கலையே இந்த அரசாங்கம். திமுக அரசாங்கம் என்பது ஒரு 1000 ரூபாய் கூட பொங்கல் தொகுப்பு நிதியாக இந்த 4.5 ஆண்டுகளும் தரல. ஆனால் இந்த வருகின்ற தேர்தலை கணக்கு வச்சு ஜனவரி மாதம் பொங்கல் தொகுப்பு நிதியில் 5000 ரூபாய் கொடுப்பதாக செய்தி வருகிறது. புரியுதுங்களா? அதுக்குதான் இந்த போராட்டமும் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, இந்த மாதிரி 5000 ரூபாய் தொகுப்பு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மக்கள் போராட்டம் இருந்துச்சு, அதை வச்சுதான் நாங்க கொடுத்தோம்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுறதுக்காக. அது போலத்தான் இந்த லேப்டாப் விஷயமும் 4.5 ஆண்டுகள் படிச்ச மாணவர்களுக்கு நீங்க தடை கொடுக்கல. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப 4.5 ஆண்டு படிச்சு பாஸ் பண்ணவருக்குனால கல்லூரி படித்த பள்ளி படித்த முடித்த அந்த 4.5 ஆண்டு மாணவர்கள் தவறிய மாணவர் தவறு தானே, அவனுக்கு திருப்பி லேப்டாப் கூட்டா கொடுக்க போறீங்க. ஆக ஒரு ஏமாத்துகிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அதிமுக ஐடி விங் போராட்டம் பண்ணி அந்த மக்களுக்கு கொண்டு செல்றாங்க. இப்போ பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்காம கல்லூரி மாணவர்களுக்கு தான் இந்த இப்போ லேப்டாப் ஆனது கொடுக்கப்படுது. இப்போ பள்ளி மாணவரோட மனநிலை என்னவா இருக்கும்? அதாவதுங்க, இவர்கள் ஆதாய நோக்கத்தோட எந்த திட்டத்தை வேணாலும் செய்வாங்க. என்ன ஆதாய நோக்கமா செய்வாங்க? இப்ப அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்பது அனைத்து மக்களுக்கான திட்டம். இப்ப இவர் கலைஞர் மாதிரி டிவி கொடுத்த திட்டம் கிடையாது. அம்மா மிக்சி கொண்டு வந்தாலும் அம்மா மிக்சி அம்மா கிரைண்டர், இந்த அம்மா மிக்சி அம்மா கிரைண்டர் வீட்டுல இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாங்க. அடுப்பு கொடுத்தாங்க. இந்த மிக்சி கிரைண்டர் இந்த மிக்சி கிரைண்டரை ரிப்பேர் ஆச்சுன்னா இலவசமாக சரி செய்வதற்கு சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணாங்க அதிமுக அரசாங்கத்துல. ஆக அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு திட்டமுமே, நீங்க ஒரு பெண்கள் விஷயம் எடுத்தா மகளிருக்கு ஊக்கத்தொகை மட்டும் இல்லைங்க, 11 வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்தாங்க சித்த மருத்துவத்தின் அடிப்படையில். அது அம்மா அரசு பண்ணுச்சு. மகளிர்களுக்கு பால் கொடுப்பதற்கு, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக தாய்மார்கள் பால் ஊட்டும் அறைகள் அங்கங்க ஒவ்வொரு பேருந்து நிலையத்தில இருந்து கல்லூரியில இருந்து ஒவ்வொரு அலுவலகங்களையும் உருவாக்குனாங்க. மகளிர் காவல் நிலையம் உருவாக்குனாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டம் ஒரு விவசாயிக்கு ஒரு 1000 விஷயம் செஞ்சிருக்காங்க. விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தாங்க. எடப்பாடியார் ஒரு 13,000 கோடி ரூபாய் விவசாய வங்கிகள், அதாவது கூட்டுறவு வங்கிகளில் வைத்த கடன்களை 2 முறை ரத்து செஞ்சார். கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் யார் கொண்டு வந்தது? புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அந்த நிலத்தை கண்டறியப்பட்டு அந்த நிலத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சு பில்டிங்லாம் கட்டி கடைசியில் ஓப்பனிங் பண்ணும்போது அந்த ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் கடைசியில் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அந்த திட்டத்தை யார் திட்டமாங்க? அவங்க திட்டமாங்க. இதே இப்போ ஹெஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாமியர்கள் ஹெஜ் பயணம் போவதற்காக ஒரு இல்லம் ஒன்று கட்டுக்கிறோம், இங்கே அவர்கள் தங்கி இருந்து அவர்கள் போகலான்னு சொல்றாங்களே, அந்த திட்டம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர் அறிவிச்சது. அந்த திட்டம் தான் நீங்க போடுறீங்க. ஆக ஒவ்வொருமே அதிமுக ஒவ்வொன்றுக்கு ரோல் மாடலு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இடஒதுக்கீடு இந்தியாவிலே முதல்ல கொண்டு வந்தார். 50% இடஒதுக்கீடு கலைஞர் கொண்டு வரல. புரட்சித் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு இன்றைய நடைமுறையில் இருக்குது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையுமே 69% இடஒதுக்கீடு கிடையாது. அதிமுக கொண்டு வந்தது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் ஒரு 5 பேர் 6 பேர் தான் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டு இருந்தாங்க. மொத்தமாவே அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் ஒரு 5-6 பேர் தான் சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் 7.7% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு 435 பேர் ஏறத்தாழ மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கிறார். ஆக எல்லா விஷயத்திலும் அதிமுக ரோல் மாடல். தண்ணி, அம்மா குடிநீர், ஒரு தண்ணியில இருக்காங்க, மருத்துவத்துல இருந்தா இருக்கிறாங்க, காவல்துறையில இருந்தா இருக்கிறாங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயம் எடுத்தாலுமே அதிமுக முன்னாடி இருக்காங்க, ரோல் மாடல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த அதிமுக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு எதுவுமே வழி இல்லை. அவங்க ஆட்சிக்கு அதிகாரத்தை இவர்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு எதுவுமே இல்லாம இவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப நான் லேப்டாப் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலியா ஒரு அறிக்கை மட்டும்தான் இருக்க தவிர இது நடைமுறையிலே சாத்தியப்படுமான்னு தெரியாது. எப்படி கடைசி நேரத்துல இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளா இந்த மகளிர் உரிமை தொகை ஆரம்பிச்சாங்களோ அது போல 2026 திமுகவுக்கு தோல்வி வந்துடுச்சு. அதை தடுக்க தான் மீண்டும் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை, இப்போ 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், இந்த திட்டம் எல்லாம் உடனுக்குடன் செயல்பட்டு வராங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. அதான் உண்மையா? 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறாங்க.
10 லட்சம் பேருக்கு இல்ல அதை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க, கொடுக்க போறாங்க. அது போல 10 லட்சம் பேருக்கு இது. ஆக என்னன்னா, நீங்க போய் அந்த பெண்கள்கிட்ட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வேணுமா, தாலிக்கு தங்கம் திட்டம் வேணுமா? தாலிக்கு தங்கம் வெறும் தாலிக்கு தங்கம் மட்டும் இல்லைங்க, தொகை 12வது கீழே படிச்சவங்களுக்கு 25,000, டிகிரி படிச்ச பெண்கள் திருமணம் பண்ணாங்கன்னா 50,000 பிளஸ் தாலிக்கு தங்கம். நீங்க வெறும் தாலிக்கு தங்கம் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம் மட்டும் கொடுக்கல, பணமும் ரொக்கமும் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இப்ப ரொக்கமா 50,000 வாங்குறது எங்க இருக்கு, மாதம் 1000 ரூபாய் வாங்குறது எங்க இருக்கு? 2 திட்டத்தை வித்தியாசப்படுது. அப்ப மக்கள் எதை விரும்புவாங்க? தாலிக்கு தங்கம் திட்டத்தை தான். அது போல மாசம் தமிழ் புதல்வனுக்கு நீங்க செலக்ட் பண்ணி முதல் மார்க் எடுத்தவனுக்கு கொடுக்குறீங்க. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனால் அனைவருக்கும் 11th 12th படிச்ச அனைவருக்கும் லேப்டாப் கொடுத்தாங்கல்ல. அப்ப அந்த லேப்டாப் வேணுமா, தமிழ் புதல்வன் திட்டம் வேணாம் மாணவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எதை சொல்லுவாங்க? மாணவர்கள் லேப்டாப் திட்டம் தான் வேணும், ஃபர்ஸ்ட் அம்மா கொண்டு வந்து லேப்டாப் திட்டம் தான் வேணும்பாங்களே. ஆக இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செஞ்சாவது நம்ம ஆட்சிக்கு வரணும் தான் அந்த திமுக அரசாங்கம் இப்படியான ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது பலன் தராது, தேர்தலில் கை கொடுக்காது. ஏன்னா இதையெல்லாம் செஞ்சது, முன்னோடியாக செயல்பட்டது அதிமுக மக்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும். ஆக அதன் அடிப்படையில் இது திமுகவுக்கு உதவாது. திருவண்ணாமலையில் நடந்த திமுகவின் இளைஞர்கள் மாநாடு, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசாது உதயநிதியை முன்னிலைப்படுத்தியதுதான். அதுக்கப்புறமா அமைச்சர் ரகுபதி அவர்களும் அடுத்த இளம் தலைவர் எங்களுக்கு உதயநிதி தான், இது சொல்வது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இவர்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸும் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகிறதுக்கு சோனியா காந்தி வேலை பார்க்கறாங்க. திமுகவும் உதயநிதியை முதல்வராக்கிறதா திமுக வேலை பார்க்குது. ஆக இந்த வாரிசு அரசியல் என்பதே அந்த கூட்டணிக்கு உரித்தான ஒண்ணா இருக்கு. ஆனா அதிமுக அப்படி கிடையாதுங்க. எம்ஜிஆருக்கும் அம்மா அவர்களுக்கும் எந்த ரத்த சொந்தமும் கிடையாது. அப்ப எம்ஜிஆருக்கும் போதே அவர் கட்சியில வந்தாங்க, கீழே இருந்து மேல கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் வளர்ந்து கட்சியில பொறுப்புக்கு வந்தாங்க. அம்மா அவர்கள் இருக்கும் போதே எடப்பாடி அவர்கள் கிளைச்சலாக இருந்து சிவபாளையத்துல அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி கட்சிக்கு போச்சலாக இருக்காரு. அம்மாவுக்கும் அவருக்கும் எந்த ரத்த சொந்தமும் கிடையாது. வாரிசு அரசியல் அதிமுக கிடையாது. ஜனநாயக பூர்வமாக இந்த கட்சி இருக்குது. ஆனால் கலைஞருக்கு கருணாநிதிக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்ம கற்பனை எல்லாம் சொல்ல இன்பநிதி ஸ்டாலின், இன்பநிதி பாசறை திமுக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விங்கா இருக்கு. அப்ப வாரிசு அரசியல் இருக்குங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நிரூபணம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மன்னராட்சி முறையை விரும்புகிறார்களா திமுக? பேசுவது மட்டும்தான் சமூக நீதி, ஆனா செயல்படுவது சேனாதானம் தான். அதான உதாரணம். இது நீங்க ராமதாஸ் கூட்டணியில இருந்தாருன்னா சமூக நீதி காத்தவரும் பேசுவாங்க. ராமதாஸ் கூட்டணி எல்லாம் எதிரணியில இருந்தாங்கன்னா சாதி வெறியான்னு பேசுவாங்க. பாஜக கூட்டணியில இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன, அவர்களை கூட்டு ஹெச் ராஜாவை சட்டசபை கொண்டு போன எம்எல்ஏ ஆக்கினது திமுக தாங்க. பாஜகவின் அமைச்சரவையில் இருந்தது திமுகங்க. ஆனால் இன்னைக்கு அது சங்கிகள் கூட்டம், RSS கும்பல், அவர்கள் வந்து மதவெறியை தூண்டுகிறார்கள், எல்லாம் பேசுவாங்க. கூட இருந்தா நண்பர், எது கூட இல்லைன்னா அவர் மதவெறி கூட்டம், கூட இல்லைன்னா அவர் ஜாதி வெறி கூட்டம். இப்படித்தான் பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுக. இந்த திமுக தான் வாரிசு அரசியலை கொண்டு வராங்க. அண்ணாவின் வாரிசுகள் என்னாச்சு? திமுகவுடைய பிரதானமா இருந்த நாவல் நெடுஞ்செழியனுடைய வாரிசுகள் எங்க? திமுகவிற்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்த கோவிந்தசாமி படையாட்சியினுடைய வாரிசு நீங்க எங்க இருக்காங்க? பிஜேபியில் இருக்காங்க. ஆக இந்த வாரிசுகள் கட்சிக்காக உழைத்த முன்னோடிகள் இருக்காங்களே, இதே போலதான் இங்க வாரிசுங்க மாதிரி மாவட்டத்துக்கு மாவட்ட வாரிசுங்க. பொன்முடியுடைய வாரிசு சிகாமணி, ஏவா வேலுடைய வாரிசு கம்பன், பெரியசாமியுடைய மகன் செந்தில், துரைமுருகன் மகன் கதிரானந்த், கே நேரு மகன் அருண் நேரு, இப்படி வாரிசுகளே தொடர்ந்து இருக்காங்களே. இதே மாதிரி திமுக அதிமுக ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நீங்க எடப்பாடியோட பையன் பேர் யாருக்கா தெரியுமா? எடப்பாடியோட மனைவி பேர் தெரியுமா?
எடப்பாடி மகன் பேர் தெரியுமா, மருமகன் பேர் தெரியுமா? ஆனால் அப்படியே திமுக ரிவர்ஸ். மு.க. ஸ்டாலினுடைய மனைவி பேர் எல்லாருக்கும் தெரியும், மருமகன் பேர் தெரியும், மருமகள் பேர் தெரியும். என்ன இப்ப ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் மாதிரியான ஒரு நிறுவனங்களை வச்சுக்கிட்டு மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறாரா எடப்பாடியார்? சினிமா துறைக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறாங்களே. இப்போ 1000 ஸ்கிரீன் 2000 ஸ்கிரீன் எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒதுக்கணும்னு சொல்லி சொல்றாங்களே ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சுக்கிட்டு. எடப்பாடியாரும் ஆட்சியில் இருந்தாருங்க. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிற காலத்துல இப்படி ஒரு சினிமா நிறுவனங்களை கட்டுப்படுத்துற வேலையை செஞ்சாரா? ஆக ஜனநாயக பூர்வமாக நடந்தது அதிமுக ஆட்சி. வாரிசு அடிப்படையில் இல்லாம உழைச்சி ஒரு சாதாரண கிளைச்சலர் ஒரு பூச்சலர் வரைக்கும் உயர்ந்த கட்சி அதிமுக. இது திமுக இல்லை. அது மீண்டும் மன்னிக்கவும். ஏன்னா இதே மாதிரி நடந்ததான் காங்கிரஸ் ஆட்சி. இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் ஆண்ட கட்சி. இன்னைக்கு என்னவா இருக்கீங்க? 3 மாநிலத்துக்கு கூட நீங்க ஆண்ட கட்சி கிடையாது காங்கிரஸ். கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் இமாச்சல பிரதேச விட்டா வேற எங்கேயும் கிடையாது. அப்ப இது போலதான் இது வரலாறு. எப்படி காங்கிரஸ் தோல்வியோ அது போல நாளைக்கு திமுகவும் இந்த வாரிசு அரசியல் முன்னிலைப்படுத்த தோல்வியை தழுவோம் அப்படிங்கறதா முடிவு. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் மிக்க நன்றிங்க. மிக்க நன்றிங்க.